மணல் பாதை வழியா ஒருத்தன் நடந்து வந்தான். அவன் கிட்ட கொடை இல்லை, காலில் செருப்பு இல்லை. வெயில் அவனை சுட்டரிச்சுது. பின்னால ஒருத்தன் காலில் செருப்பும் கையில் கொடையோட ஒரு குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தான். இந்த வழிப்போக்கன் அவன் கிட்ட, ஐயா, என்னால் இந்த வெயிலில் நடக்கவே முடியலை, நீங்கள் போட்டிருக்கிற செருப்பை எனக்கு தருவீங்களான்னு கேட்டான். உடனே குதிரை ஆசாமி மனம் இறங்கி செருப்பை கலத்தி கொடுத்துட்டான். அவன் கிளம்பும்போது மறுபடியும் அந்த வழிப்போக்கன், ஐயா, உங்கள் கொடையும் எனக்கு தருவீங்களான்னு கேட்டான். உடனே குதிரை ஆசாமி, சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்புனான். மறுபடியும் அந்த வழிப்போக்கன், ஐயா அப்படின்னா. உடனே குதிரை ஆசாமி, என்ன இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே, ஐயா, எனக்கு உங்கள் குதிரையை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னா. உடனே குதிரை ஆசாமி குதிரையில் வச்சிருந்த சவுக்கை எடுத்து வழிப்போக்கனை சவுக்காலே கண்டபடி அடித்து விளாசுனான். வழிப்போக்கன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். உடனே குதிரை ஆசாமி, என்ன ஆச்சு உனக்கு, இவ்வளவு அடி வாங்கி சிரிக்கிற அப்படின்னு கேட்டான். உடனே வழிப்போக்கன், செருப்பை கேட்டேன் தந்தீங்க, கொடைய கேட்டேன் தந்தீங்க, அந்த குதிரையும் கேட்கலான்னு என் மனம் உறுத்திச்சு. ஆனா இந்த சவுக்கடி மூலமா ஆசைக்கும் எல்லையுண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். ஆமாங்க, அதான் பைபிள் சொல்லுது, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு. அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்பி ஆண்டவர் கொடுத்த ஈவுகளை துர்ச்சமா நினைச்சு இன்னும் வேணும்னு நம்ம அழிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பம், வீடு, வேலை இதெல்லாம் பார்த்து மன நிறைவோட ஒவ்வொரு நாளும் அதை தந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி திருப்தியாக வாழ்வோமா?